இந்த ஜெபத்தை குறித்து தேவப்பிள்ளைகளே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நான் ஒரு வசனத்தை நான் வாசிச்சேன். அதாவது யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்றது. ஹல்லேலூயா. ஆனா இதை நம்ம ஆங்கில வேதாகமத்துல வாசித்து பார்க்கும்போது இட்ஸ் பவர்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு இருக்கும். The prayer of a righteous person, அதாவது நீதிமான் செய்கிற அந்த வேண்டுதல் எப்படி இருக்குமா, அது பலனுள்ளதாய் மாத்திரம் இருக்காது, அது எஃபெக்டிவா இருக்கும். எஃபெக்டிவ்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதா இருக்கும். ஆண்டவர் ஆம் சரி அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த வசனங்கள் சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஓகே. சோ இந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு இருக்கும் போது என் இருதயத்துல ஒரு விஷயம் பட்டுச்சு. அந்த கேள்வி என்னன்னா, தேவன் எதை பார்ப்பார்? உங்கள் ஜெபத்தை பார்ப்பாரா? ஒருவருடைய ஜெபத்தை அவர் பார்ப்பாரா, அல்லது யார் ஜெபிக்கிறார்கள் என்பதை பார்ப்பாரா? தேவன் நம்முடைய ஜெபத்தை பார்ப்பாரா, நாம் எந்த அளவுக்கு அழகா ஜெபிக்கிறோம் பார்ப்பாரா, ஆனா ஜெபிக்கிறவங்க யாருன்னு பார்ப்பாரா? எதை வச்சு அவர் பதில் கொடுப்பாரு அப்படின்றத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னைக்கு அநேகர் பல விதமான அழகா நிறைய பேர் ரொம்ப அழகா ஜோம் பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் எனக்கு ஜோம் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பூனாவில் இருக்கும்போது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப நெருக்கமா இருந்த ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் புடுல்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இங்கிலீஷ்ல ஜோம் பண்ணுவாரு. அவர் ஜோம் பண்ணா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஒரு வார்த்தை பிறலாம அவ்வளவு அழகா முத்து முத்தா ஜெபிப்பார். அதே போல சிலர் ஜோம் பண்ணா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது ஜோம் பண்ணும் போது அது நமக்கு ரசிச்சு கேட்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அழகா இருக்கும். நாம் அதை ரசிச்சு கேட்கிறோம். ஆனா தேவன் நம்மை போல அதை ரசிச்சு கேட்பாரா? அந்த ஜெபத்தினுடைய அழகை அவர் பார்ப்பாரா, இல்ல யார் அந்த ஜெபத்தை செய்யறாங்கன்னு பார்ப்பாரா? ஒரு ஜெபம் எவ்வளவு அழகா நம்ம ஜெபித்தாலும், தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபித்தாலும், உபவாசத்தோடு ஜெபித்தாலும், கண்ணீரோடு ஜெபித்தாலும், முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தாலும், கர்த்தருடைய சமூகத்திலே நாம ஜெபித்தாலும், தேவன் நாம் எவ்வளவு அழகாய் வார்த்தைகளை சொல்லி மொழி பெறலாமல் நல்ல சுத்த தமிழ்ல ரொம்ப அழகா சீக்வன்ஸா நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளவு நல்ல அருமையா ஆரம்பித்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை பார்ப்பாரா? நாம் எவ்வளவோ அழகா ஜெபித்தாலும் கர்த்தர் அதை பார்க்காமல் ஜெபிக்கிறவன் யார் என்று பார்ப்பாரா? அதை குறித்து தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஆமெனா? தேவப்பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காம இருக்கு. ஆனா நாம அதிக நேரம் அதற்காக ஜெபிக்கிறோம். வசனங்களை எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம். தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இப்ப நான் சொன்னது போல கண்ணீரோட ஜெபிக்கிறோம். இதற்காகவே நம்ம நேரத்தை ஒதுக்கி நாம பல சாக்ரிஃபைஸ் பண்ணி, நம்ம பல என்ன சொல்லுவாங்க, தியாகங்களை நாம பண்ணி நாம ஜெபிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? தேவப்பிள்ளைகளே, ஆனாலும் நாம எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்து நாம அந்த ஜெபத்துல அழகா பண்ணா கூட நமக்கு சில ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் தான் இருக்கிறது. அப்ப நான் இவ்வளவு அழகா நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டு ஜெபிக்கிறது என்ன? நான் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறது என்ன? நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறது என்ன? நான் வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறது என்ன? நான் வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறது என்ன? நான் ஸ்தோத்திர பலிகளோடு ஜெபிக்கிறது என்ன? உபவாசத்தோடு ஜெபிக்கிறது என்ன? கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறது என்ன? அல்லது எனக்கு தெரிந்த ஜெபிக்கிற நண்பர்களோடு அல்லது பரிசுத்தவான்களோடு இணைந்து அவர்களோடும் இந்த காரியத்தை வைத்து நான் ஜெபிக்கிறது என்ன? ஆனாலும் தேவன் அமைதியா இருக்கிறாரே. இன்னைக்கு இதே பிள்ளைகளை, நான் உங்களுக்கு என்ன தேவனுடைய வசனத்திலிருந்து நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் செய்கிற ஜெபம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் ஜெபத்தை பார்ப்பார். ஆனால் அதை விட மிக முக்கியமாக தேவன் நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஜெபத்தை காட்டிலும் கர்த்தருக்கு ஜெபிக்கிறவன் முக்கியம். ஜெபத்தை காட்டிலும் கர்த்தருக்கு ஜெபிக்கிறவன் முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் செய்யும் ஜெபம், the prayer of the righteous, அதாவது நீதிமான் செய்யும் ஜெபம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் எப்படி இருக்கிறதா? மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அது ஆங்கில வேதாகமத்துல it is powerful and it is effective அப்படின்றது. effectiveனா தேவனே ஆம் என்று சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவப்பிள்ளைகளை நம்ம இன்னைக்கு ஒண்ணா பார்க்கலாம். இந்த இடத்துல யாக்கோபு நீதிமான் செய்யும் அழகான ஜெபம் அப்படின்னு சொல்லல, நீதிமான் செய்யும் அதாவது அதிக நேரம் எடுத்து செய்கிற ஜெபம் அப்படின்னு சொல்லல, நீதிமான் செய்யும் ஒரு
உபவாசத்தோடு இருக்கிற ஜெபம் சொல்லல, கண்ணீரோடு இருக்கிற ஜெபம் சொல்லல. இந்த இடத்துல அந்த மனுஷனை குறித்து வேதம் பேசுகிறது, நீதிமானை குறித்து வேதம் பேசுகிறது. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அப்ப தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் எதை பார்த்து நம்முடைய ஜெபத்தை கேட்க போறாரு? உங்க வாழ்க்கையில நீங்க அநேக காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க, அப்படிதானே? அப்படிதானே? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக காரியங்கள் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல கேட்டுக்கிட்டு இருக்கோம். குடும்ப காரியங்கள், வேலையில இருக்கிற காரியங்கள், சரீர சுகவீனங்கள், இப்படி பல காரியங்களுக்காக நம்ம தேவனை நம்பி அவருடைய சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்று நாம் தேவனுடைய சத்தத்துல அவர் யாருடைய ஜெபத்தை கேட்பார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாயிண்ட் எழுதிக்கோங்க தேவப்பிள்ளைகளே. God looks at the heart of a person. தேவப்பிள்ளைகளே, தேவன் இருதயத்திலே தாழ்மை உள்ளவர்களை, இருதயத்திலே தேவனை நோக்கி தாழ்மையோடு ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? நம்முடைய ஜெபத்துல பெருமை இருக்கக்கூடாது. நான் எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு உவமையை சொல்லுகிறார், அப்படிதானே? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல நாம் வேதத்துல வாசித்து பார்க்கும்போது 9வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே ஒரு வசனத்தை சொல்லுகிறார், ஒரு உவமையை சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணி சிலரை குறித்து அவர் உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றால் அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, முதலாவது பாயிண்ட் எழுதிக்கோங்க. தேவன் யாருடைய ஜெபத்தை கேட்பார் என்றால், தன் இருதயத்திலே தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறவனுடைய ஜெபத்தை கேட்பார். மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்காமல் தன்னுடைய பார்வைக்கு நீதிமானாய் இராதவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு ஆமென் சொல்லுமா? இந்த கிறிஸ்தவ உலகத்துல அநேக நேரங்களிலே, ஒரு ஊழியக்கார குடும்பத்திலே நான் வளர்ந்ததுனால நான் சொல்றேன், தேவப்பிள்ளைகளே, அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நான் பார்க்கிற ஒரு காரியம், அவர்கள் பெருமையாய் வாழுவார்கள், ஆனால் அதை ஒரு பெருமை போலவே காண்பித்துக் கொள்ள மாட்டாங்க. பெருமையாய் பேசுவாங்க, பெருமையாய் நடந்து கொள்வாங்க. ஆனா அந்த பெருமையான வார்த்தைகளை, பெருமையான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும் போது அதை ஒரு மாதிரி தாழ்மையோடு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற விதம் தாழ்மையா இருக்கும், ஆனா சொல்ற விஷயம் பெருமையா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாம சொல்ற விதம் ரொம்ப தாழ்மையா சொல்லுவோம், ஆனா நாம தான் எல்லாத்தையும் பரலோகத்திலே எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வந்த மாதிரி நம்ம சொல்ற விஷயம் பயங்கர பெருமையானதா இருக்கும், ஆனா சொல்ற விதம் ரொம்ப தாழ்மையா இருக்கும். இததான் கர்த்தர் சொல்றாரு. அந்த வசனத்தை சொல்றாரு 9வது வசனத்துல, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் உவமையை சொன்னார். ஹலோ, ஹல்லேலூயா. தன்னை நீதிமான் என்று எண்ணி மற்றவர்களை எப்படி நினைக்கிறான்? அற்பமாய் நினைவுகளை குறித்து கர்த்தர் உவமை சொன்னார். நல்ல கவனிங்க. முதலாவது யாருடைய ஜெபம் கேட்கப்படும்னா, நீ எவ்வளவு வேணா நீதிமானா இருந்துக்கோ, நீ பரிசுத்தவானா இருந்துக்கோ, நீ யாரா வேணா இருந்துக்கோ, நீ பரலோகத்துக்கு கூட போயிட்டு வந்துரு, ஆனா மற்றவர்களை அற்பமாய் எண்ணாது. யார் ஒருவன் தன்னுடைய இருதயத்திலே மற்றவர்களை அற்பமாய் எண்ணாது இருக்கிறானோ, மற்றவர்களை பாவியாய் பார்க்காமல் இருக்கிறானோ, மற்றவர்களை குறையாய் பார்க்காமல் இருக்கிறானோ, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய ஜாதி, தன்னுடைய வருமானம், தன்னுடைய பெருமைகள், அது எல்லாவற்றையும் நினைத்து இவன் என்னை விட குறையுள்ளவன் என்று தன் மனதிலே நினைத்து அவன் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அங்க அழிவுதான் மிஞ்சம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க பிள்ளைகளே. முதலாவது பாயிண்ட் என்னன்னா,
கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்பார் என்றால் தன் இருதயத்தில் தாழ்மை உள்ளவன், தன் இருதயத்தில் தாழ்மை உள்ளவனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வாரா? கேட்பார். ஒரு ஆமென் சொல்லுவோம். நான் ஒரு முறை சர்ச்சில் சொன்னேன், நிறைய பேரு நான் ரொம்ப தாழ்மையா இருக்கின்றதே சொல்லி பெருமைப்பட்டு இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? என்ன போல தாழ்மையான இந்த உலகத்துல யாருமே இல்லைன்றது பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். அவன் தாழ்மையா இருக்கிறதே பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. அல்லேலூயா. நாம சபைக்கு வாரம் வரத பத்தி கூட நம்ம என்ன நினைக்க கூடாது, பெருமையா நம்ம நினைக்க கூடாது. அது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு கிருபை. மற்றவங்களால சபைக்கு வர முடியல, ஆனா நான் கரெக்டா சபைக்கு வந்துடுறேன் நீங்க நினைச்சாலும் வந்துருச்சு உங்களுக்குள்ள பெருமை. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க யோசிப்பார். ஆண்டவரே, மற்றவங்களால வர முடியல, ஆனாலும் நீர் என்னை கொண்டு வந்தீரே, நான் வந்தது என்னுடைய பலன் அல்ல, அது உம்முடைய சுத்த கிருபை. நீர் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கிருபையை தந்து நீங்க என்ன கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறீங்கப்பா. நான் சபைக்கு வந்தாலும் அது உங்களால தான், ஆராதனை பண்ணாலும் உங்களால தான், எனக்கு ஜீவன் சுகம் பலத்தோடு என்ன வந்து நிக்க வச்சிருக்கீங்களே அது உங்களால தான் ஆண்டவரே. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், அதனால நான் வந்துட்டேன், அவன் பாவி அதனால அவன் வரலன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. தேவர்களே, தேவன் உங்களுடைய ஜெபம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்க மாட்டார், உங்க இருதயம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்ப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் எவ்வளவு அழகா இருக்குன்னு கர்த்தர் பார்க்க மாட்டார், உங்க இருதயம் எவ்வளவு சுத்தமா இருக்கு, உங்க இருதயம் எவ்வளவு தாழ்மையா இருக்கு, உங்க இருதயம் எவ்வளவு அழகா இருக்கு, அதுதான் கர்த்தர் பார்ப்பார். உங்களுடைய வேர்ட்ஸ் எவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்குன்னு கர்த்தர் பார்க்க மாட்டாரு, உங்களுடைய இருதயம் கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணுதா, உங்களுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறதா, அதை பார்த்து கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு என்ன செய்வாரு? பதில் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ முதலாவதாக தேவன் எதை பார்த்து நமக்கு பதில் கொடுக்கிறார்? ஒருவனுடைய இருதயத்தை பார்த்து கர்த்தருக்கு பதில் கொடுக்கிறார். இரண்டாவதாக எழுதிக் கொள்ளுங்கள், இரண்டாவதாக தேவன் எந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்றால், எப்படிப்பட்டவருடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் என்றால், தேவனோடு சரியான ஐக்கியம் வைத்திருக்கிறவர்களோடு, தேவனோடு சரியான உறவு வைத்திருக்கிறவர்களோடு அவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. A right relationship with God matters a lot. நாம் எவ்வளவு அழகா ஜெபிக்க தெரிகிறதோ அல்லது நமக்கு ஜெபிக்கவே தெரியலையோ, ஆனால் உங்களுடைய இருதயம் தேவனோடு நல் உறவுல இருக்கா, உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு ஒரு நல் உறவுல இருக்கா, தேவன் உங்களுடைய ஜெபத்தை நிச்சயமா என்ன செய்வாரா? கேட்பாராம். அதே பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துல இருந்து நம்ம பிரிக்கிறது என்னது? பாவம். இப்போ ஏசாயா 59 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகல, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகல, உங்களுடைய பாவங்களே தேவனுடைய சமூகத்துல என்ன செய்கிறது? அவருடைய சத்தத்தை நம்முடைய ஜெபத்தை கேட்காத அளவுக்கு என்ன செய்யறதா? மறைக்கிறது. அவருடைய முகத்தை நம்முடைய அக்கிரமங்கள் என்ன செய்கிறதா? தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப தேவ பிள்ளைகளே, அந்த பாவம் என்ன செய்கிறது? எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உறவுல ஒரு பிரீச், எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உறவுல ஒரு விரிசலை அதை உண்டாக்குறதுனால என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்க நண்பர்கள் அல்லது சொந்த பந்தம் யார்கிட்டயாவது உங்களுக்கு சரியான உறவு இல்லை, ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு பிடிக்காத நீங்க பண்ணிட்டீங்க, இப்போ நீங்க ஒரு உதவி போய் நின்னா அவங்களுக்கு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நீங்க செய்த காரியத்தை மனதில் வச்சுக்கிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களை தட்டி கழிச்சிருவாங்க. அப்ப அதே பிள்ளைகளே, ஒரு மனுஷனோடு இருக்கிற உறவு சரியில்லைனாலே அவன் செய்யாம இருக்கும் போது, பரிசுத்தராகிய தேவனோடு நம்முடைய உறவு சரியில்லாம இருக்கும் போது எப்படி நமக்கு ஒரு பதில் கொடுப்பாரு? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் நமக்கு பதில் கொடுக்கிறது நிச்சயமா தாமதிக்கும். நாம சரியாகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரு. அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவாய் மாறும் முறை கர்த்தர் என்ன செய்வாரு? நமக்காக அவர் காத்திருப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தாவீது அவன் சங்கீதத்துல அழகான ஒரு வார்த்தை சொல்லுவான். 66வது அதிகாரத்துல தாவீது சங்கீதத்துல ஒரு வார்த்தை சொல்லுவான். சங்கீதம் 66வது அதிகாரம் 18வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை நான் கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? செவி கொடுக்க மாட்டாரா? அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான ஒரு வாழ்க்கை நான் வாழும்போது என் ஜெபத்திற்கு பதில் கிடைப்பது கடினம். இந்த பாவத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா,
சபைக்கு வராமல் இருக்கிறதையோ அல்லது ஒரு குடிக்கிறதையோ அல்லது மற்ற இந்த உலகத்திலே செய்கிற காரியங்களை செய்வது மாத்திரம் நம்ம பாவம் பார்க்கிறோம். இல்ல தேவபிள்ளைகளே, இந்த பாவம் என்பது வெளியில எக்ஸ்டர்னலி நடக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. இன்டர்னலி நமக்குள்ள நடக்கிற அநேக காரியங்கள் கூட பாவம் தான். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப தேவபிள்ளைகளே, உங்களுடைய உறவு தேவனோடு சரியா இருந்தால் தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப இரண்டாவது, யாருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார்? அழகா ஜெபிக்கிறவங்களுக்கா? இல்ல, தேவனோடு நல்ல உறவு உள்ளவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? மூன்றாவதாக தேவபிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கான ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். obedience, anyone who obeys God, God will answer them. 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1 John chapter 3 verse 22. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினாலே நாம் வேண்டிக் கொள்ளுகிறதோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளணும். தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை கைக்கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். வேதத்திலே கர்த்தர் சொன்னதை நீங்க செய்யணும். ஊழியக்காரர் மூலமா தேவன் சொல்லுகிற காரியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். அது ஒண்ணு. இரண்டாவது, அவருக்கு பிரியமானதை செய்யணும். தேவனுக்கு எது பிடிச்சது? காலையில நல்லா லேட்டா தூங்குறது பிடிச்சிருக்குமா? அப்ப நல்லா கவனிங்க. தேவனுக்கு பிரியமானவர்கள் நீங்க செய்யும் போது, தேவனுடைய கற்பனைகளும் கைக்கொள்ளும் போது, வேதம் சொல்லுகிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அது அவராலே பெற்றுக் கொள்ளப்படும். உங்க வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய சமூகத்துல வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் கர்த்தர் மூன்றாவது எப்படி கொடுப்பாருன்னா, நீங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது, அவருக்கு பிரியமானவர்களை செய்யும் போது, அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது. ஆமெனா? ஹல்லேலூயா. கடைசி நாலாவது நான் சொல்றது பிள்ளைகளே, இதயத்துல நுறுங்குண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதயத்துல நுறுங்குண்டவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறதா? ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. பிள்ளைகளே, இதயத்துல நுறுங்குண்டு ஜெபிக்கிறதுனா என்னது? நம்முடைய சபைக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க ஒரு யூத் தான். சபையில் நல்லா ஜோம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அழுகுறதே எங்களுக்கு கீழே வரைக்கும் பயங்கரமா சவுண்டா கேட்கும். நான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்த புதுசுல நான் கீழே இருக்கும்போது பயந்துட்டேன். ஐயோ ஏதோ ஆகி போச்சோன்ட்டு நான் திறந்து பார்த்தேன். என்னடா இவங்க இப்படி அழுகுறாங்க. ஒரு 2-3 தடவை அப்படி நான் பார்த்தேன். பார்த்தா அவங்க கத்தி கத்தி அழுதுறது பயங்கரமா. பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது பயந்துருவாங்க. இப்போ ஏதோ யாராவது வீட்டில் ஏதாவது நடந்தா ஒரு மாதிரி அழுவாங்களா கத்தி, அப்படி அழுது ஜோம் பண்ணாங்க. நானும் ஒரு 2 நாள் பார்த்து 3 நாள் பார்த்தேன். அப்புறம் அவங்கள கூப்பிட்டு நான் கேட்டேன், நீ ஏமா இப்படி ஜோம் பண்ற? கீழே நாங்கள் பயந்துட்டோம். நான் பயந்துட்டேன். நான் பார்த்துட்டு போயிட்டேன். இப்போ சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது பயந்துட போறாங்க. நீ ஏமா இப்படி அலறி அடிச்சு அழுவுற? அவங்க வேற சபையிலேருந்து நம்ம சபைக்கு வந்தாங்க, பாலவாத்துல வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபிக்கணும். நான் சொன்னேன், நீ உண்மையாலுமே தான் அழுது ஜெபிக்கிறியா? இல்லை, சில நேரத்தில் எனக்கு அழுக வர மாட்டேங்குது. அதனால ஆண்டவர்கிட்ட நான் கத்தி கத்தி அழும்போது அப்புறம் எனக்கு தானா அழுக. அப்போ அங்க என்னன்னா, நீ புஷ் பண்ணி என்ன செய்யற? கண்ணீரை வெளியே வர வைக்கிற. இருதயம் உடையல. உங்க இருதயம் உடைஞ்சிச்சுன்னா கண்ணுல தானா என்ன வரும்? தண்ணி வரும். ஒரு ஆமென் சொல்லுவோமா?